يفيض القلب إيمانا ويبقى العقل حيرانا يقول الدهر حكمته يبوح بسر ما كان ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் இந்த இரவு சிறப்பான இரவு, எல்லோருக்கும் தெரிந்த இரவு, பத்ருடைய யுத்தம் நடந்த இரவு. ரமதானுடைய 17 தான் பத்ருடைய யுத்தம் நடந்தது. இஸ்லாத்தில் மிக முக்கியமான யுத்தமாக கருதப்படும் யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேற்று நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வரக்கூடிய விடயத்தை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் உள்ள சௌர் குகையிலே நபி அவர்கள் 3 நாள் தங்கியிருந்தார்கள். 3 நாள் தங்கியிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவதற்கு வழி காட்டுவதற்காக அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்ற ஒரு காபிரை கூலி கொடுத்து வாங்கினார்கள். அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்ற காபிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வழியை காட்டினார். இந்த இடத்தில் உலமாக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தேவையாகும் பொழுது காபீர்களை பயன்படுத்தலாமா? எங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது, மார்க்கத்துடைய தேவை வரும் பொழுது காபிரை பயன்படுத்தலாம் என்பதற்கு இதுதான் ஒரு ஆதாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் நபி அவர்களுடைய திட்டமிட்டு அழகாக, இன்று உங்களுக்கு தெரியும், தவக்குல் என்றால் விளங்கி வச்சிருக்கிறார்கள், திட்டமிடாமல் செய்வது இல்லை. நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையும் திட்டமிடப்பட்டிருந்தது. அதுக்கு சொல்வது அரபிலே தஹ்தீத், திட்டம் போடுதல். இஸ்லாத்தில் திட்டமிடுதல் இஸ்லாத்தில் உள்ள விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகைக்கு சென்று 3 நாள் திட்டமிட்டார்கள். எப்படி போவது, யாரை வழிகாட்டியாக எடுப்பது. அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்ற காபிரை வழிகாட்டியாக எடுத்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் தான் குபா என்ற இடம் இருக்கிறது. மஸ்ஜிது குபா என்ற இடம். நபி அவர்கள் முதலாக குபா என்னத்துக்கு தான் வந்தார்கள். திங்கட்கிழமை குபாவை சென்றடைந்தார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்
இவ்வளோ நாட்களும் நபி அவர்கள் குபாவில் தான் தங்கியிருந்தார்கள். எல்லோருக்கும் தெரியும், குபா என்ற இடத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜித் குபா. அங்கிருந்து வெள்ளிக்கிழமை காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். வெள்ளிக்கிழமை காலை மதீனாவுக்கு செல்லும் பொழுதுதான் இடையில் நபி அவர்கள் முதலாவதாக ஜும்ஆ தொழுதார்கள், குபாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில். அதனாலதான் இன்று அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று சொல்லுவது. அந்த பள்ளிவாசலுக்கு நபி அவர்கள் மதீனாவில் முதலாக ஜும்ஆ தொழுதார்கள். ஜும்ஆவுக்கு பிறகுதான் நபி அவர்கள் மதீனாவை அடைந்தார்கள். மதீனாவுடைய பள்ளிவாசல் இருக்கிற மஸ்ஜிது நபவி, அது பள்ளிவாசலாக இருக்கவில்லை, 2 அனாதைகளுக்குரிய இடம். சஹல் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனாதைகளிடமிருந்து அந்த இடத்தை வாங்கினார்கள். நான் முந்தின நாள் சொன்னேன், நபி அவர்கள் போய் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கினார்கள் என்பது அது தவறு. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் போய் தங்கினார்கள். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வீட்டில் தங்கி நபி அவர்கள், எங்களுக்கு தெரியவே மஸ்ஜிது நபவி, அந்த பள்ளியை கட்டினார்கள். அந்த பள்ளியை கட்டி அதற்கு பக்கத்தில் ஹுஜ்ரா, நபி அவர்களுக்கு அறைகள் கட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. மதீனாவுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சொத்து செல்வமும் இல்லாமல் தான் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது கேள்விப்பட்டார்கள், மக்காவுடைய காபிர்கள் வியாபாரத்திற்காக ஷாமிலிருந்து வருவதை கேள்விப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுதுதான் 313 சஹாபாக்களோடு நபி அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக போனார்கள். தடுப்பதற்காக போனதுதான் யுத்தமாக மாறியது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது ரமதான் 17 இந்த ராவுதான். ரமதான் 17 இந்த ராவுதான். அப்பொழுது மார்ச் 13ஆம் தேதியாக இருந்தது. அப்பொழுது மார்ச் மாதமாக இருந்தது. 624ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. இந்த பத்ர் என்ற இடம் எங்கிருக்கிறது? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் தான் பத்ர் என்ற இடம் இருக்கிறது. பத்ர் என்ற இடத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, பிரபலியமான கிணறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்தம் காலையில் ஆரம்பிக்க போகிறது. இன்று இரவு பூர்த்தியாக நபி அவர்கள் துஆவில் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தான். ஏன் 1000 பேர் வந்திருந்தார்கள் காஃபிர்கள், 313 சஹாபாக்கள். முஸ்லிம்கள் எப்பையும் ஆயுதத்தை நம்பியோ, பணத்தை நம்பியோ, வளத்தை நம்பியோ எங்கேயும் போராடியது கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் முஸ்லிம் நாடு மட்டும் 60-50 சொச்சம் முஸ்லிம் நாடு. எங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரியும் முஸ்லிம் நாடு இவ்வளவு எங்களோட பலம். அதுதான் அடி வாங்குறோம் நாங்க. அதுதான் ஸ்ரீலங்கால அடிபட்டு எவனாவது வந்து கேட்டானா? எவனாவது வந்து கேட்டானா? ஸ்ரீலங்கால அடிபட்ட நேரம் பலஸ்தீன்ல அடி எவனாவது கேட்கானா? காசை மட்டும் கொடுத்து மட்டும் சும்மா இருப்பாங்க எல்லாரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய நம்பிக்கை போயிட்டு அப்படியே. ஏன்னா அவங்க விலங்கொடும் எங்களுக்குள்ள முனாஃபிக்குகள் இருக்கிறார், அதை மறந்துடப்பட. நாங்க எல்லாரும் மூமின் இல்லை, எங்களுக்குள்ள 3 கூட்டம் இருக்குது: முஸ்லிம், முஃமின், முனாஃபிக். இதை நாங்க ஒரு நாளும் மறந்துடப்படாது. நடிக்கிறவன் இருக்கானே, நடிக்கிறவன் 27க்கு மட்டும் வருவான் நடிக்க. கொஞ்சம் பேர் அல்லாஹ்க்கு ஷோ ஒன்று காட்ட வார இவன் முனாஃபிக். இவன் நடிக்கிறவன் மட்டும் வருவான் நடிக்க, இவன் முனாஃபிக். இவன் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லிட்டான்டா, வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குசாலா. நல்ல ஜிம்மு போவானாம், எல்லா வேலையும் செய்வானாம், நல்லா 12 மணித்தியால வேலை செய்வானாம்.
4 ரக்கா தக்பீர் கட்டினாதான் சோம்பேறியாமோ, சுஜூது போகல குந்துற, இல்லாட்டி புட்டுவத்துல தொழுவுற. தொழுகேண்டாதான் சோம்பேறி. 12 அவர் வேலை செய்யலாம், 24 அவர் டெக்ஸி ஓடலாம், எல்லாம் செய்யலாம். சோம்பேறியத்தை தொழுகைக்கு வந்தா சோம்பேறி, முனாஃபிக்கு அடையாளம். ஆகவே எங்களுக்கு மத்தியில 3 குரூப் இருக்கு. மற்ற குரூப் எல்லாம் விடுங்க, ஏக்கம் எத்தனை இருக்குது அதை விடுங்க. இது அல்லாஹ் சொன்ன குரூப். ஒன்று முஃமின்கள், அவங்க அல்லாஹ் பயந்துட்டு தான் இருப்பாங்க எப்படி. இன்னொரு குரூப் முஸ்லிம்கள், அவங்க நடுத்தரமா மிடில்ல போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு குரூப் முனாஃபிக். முனாஃபிக்னா என்ன? நடிகர். எங்கட பார்வையில நடிகர். இடத்துல ஒரு நடிக பொம்பளை கேட்டிருந்தா அவ அந்த அழகுராணி போட்டியில வெற்றி அடைஞ்சதுக்கு சஜிதா சுக்குர் செஞ்சாவா. சஜிதா சுக்குர், நன்றி சஜிதா. பத்துவா கேட்டுவார் முஃப்தி கிட்ட, நான் அழகுராணி போட்டில வெண்டன், சஜிதா சுக்குர் செய்யலுமா எனக்கு. எவ்வளவு ஆச்சரியமான கேள்வியும், இதுக்கு எப்படி பதில் சொல்றேன்? அது சஜிதா சுக்குர் செய்யற எதுக்கு? சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல முனாஃபிக்கள் முன்சஃப்லாம் தொழுவுற, முன்சஃப்ல பின்சஃப்ல தொழுவல்ல முனாஃபிக். எல்லாத்தையும் முன்னுக்கு இருப்பாங்க. ஆனா முனாஃபிக் நடிகன், அல்லாஹ்வை ஏமாத்துறவ. அல்லாஹ் இந்த அடைவர்களை அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாக்கும். முனாஃபிக் ஆயிரப்படாது. ஏனென்றா இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகளுக்கு நரகத்துடைய அடித்தட்டு கீழே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு 313 பேரை கூட்டிட்டு போறாங்க. எப்படி 313 தெரியுமா? எல்லாம் மூமின்கள், ஒஜார். நடிக்கிற குரூப் இல்ல, ஆக்களை முன்னுக்கு பின்னுக்கு பழுவுற குரூப் இல்ல. இது 313 பேர் ஆசையும் எங்கட உயிர் போனாலும் இஸ்லாம் ஹயாத் ஆகும். யாரும் சுயநலவாதியர் அல்ல இவங்க 313 பேர். அந்த தைரியசாலிகள். 1000 பேருக்கு முன்னால 313 பேர் தாக்கு பிடிக்கிறண்டா. 2 குதிரை, கொஞ்சம் வால், கொஞ்சம் கேடையோ. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் துஆல என்ன துஆ கேட்டாங்க தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சதுதான். யா ஹய்யு யா கய்யூம். இதுதான் மடக்கி மடக்கி யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்றா அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேராம் இது. ஏன்னா ஆயத்துல் குர்சியில் என்ன வருது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ரெண்டும் தான். ஹை கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ் நேரடியா பதில் கொடுக்கானோம். எங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பாவிக்கிறதா இந்த யா ஹய் யா கய்யூம். எவ்வளோ வாசல் மூடி இருந்தாலும் அல்லாஹ் திறந்துருவான் அந்த துஆ. யா ஹய்யு யா கய்யூம். ராவெல்லாம் துஆ, சுஜூதுல துஆ. 313 பேர் அழிஞ்ச எனத்துக்கு ஆகும். 313 தூண், 313 தூண். 313 பேர் தக்குவாக மெம்பரா இருந்தா எப்படி இருக்கு? 313 மூமின்கள், 313 தைரியசாலிகள், எதுக்கும் உசும்பாதவங்க, சேத்துல நாட்டின கம்பு மாதிரி இல்லாதவங்க. 313 பேர் ஒரு இடத்த இருந்தா இனி வெற்றி தான். 313 அறிக்கும். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிய கொடுத்தாங்க. யார கையில தெரியுமா? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய கையில கொடிய கொடுத்தாங்க. நீ வச்சு கொடிய வெள்ளை கலர் கொடி உண்டு. முஸ்அப் பின் உமைர் யாரு? பெரிய செல்வந்த மகன். கையில கொடுத்தாங்க முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய கையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை 5 பிரிச்சாங்க. 5 குரூப். அப்படியே போய் கூட்டத்தோட யுத்தம் பண்றது இல்ல. 5 பிரிச்சாங்க சஹாபாக்களை பத்ர்ல. ஒன்று முஹாஜிரீன்கள் வேறையா, அன்சாரிகள் வேறையா, மைமனான் ஒரு குரூப், மைமனான் சொல்லி
மைசரா, சாகா, 5 குரூப். முஹாஜிரீங்களுடைய கொடிய நபி அவங்க கொடுத்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில. எப்படி யார் பேர கேட்டாலே அலி ரலியல்லாஹு சின்ன ஆள் தான், ஆனா அப்படி தைரியசாலி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி ஈமான் உள்ளவர். அன்சாரிகளுடைய கொடிய கொடுத்தாங்க சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையில. சஅத் பின் முஆத் தெரியுமா? சஅத் பின் முஆத், அல்லாஹு அக்பர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானன்னு கேள்விப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க வானத்திலிருந்து கீழே. யா ரசூலல்லாஹ், யார் மௌத்தானது கேட்டாங்க. யாரு தெரியாது. அல்லாஹ் அர்ஷ் நடுங்கிச்சு, யாரோ மௌத்தாயிருக்கு பூமியில. இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் பின் முஆத். கீழ ஆள் மௌத்து, அங்க அர்ஷ் நடுங்கி இருக்குது. நாங்க மௌத்தானா கனடாவே நடுங்காது. எங்கட ஆள் அர்ஷ் எவ்வளவு ஈமான்ல பலம் அரிக்கும். நாங்க மௌத்தானா ஏசிட்டு போறோம் தான் இருப்பா, பைத்தானா வாப்பா. அவ்வளோ ஜார் ஆள் இவர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுல 70,000 மலக்குகள் கலந்து கொண்டாங்க. 70,000 மலக்குகள் ஜனாசால கலந்து கொள்ள வந்திருந்தார். எவ்வளவு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி ஆகலாதான். என்ன தடை எங்களுக்கு ஆகிறதுக்கு? அல்லாஹ்வை நெருங்க நெருங்க எங்களுக்கும் அல்லாஹ் ஆக்குவான். நல்லடியானுடைய மௌத்துக்காக வானம் அழுதா, வானம் அழுமே. அமல் போன இடம், அமல் போனுமே எங்கள் இந்த நாளும். நம்பித்துக்குரிய சகோதரர்களே, அன்சாரிகளுடைய கொடிய நபியம் கொடுத்தாங்க சஅத் பின் முஆதுடைய கையில. மைமனா 3வது குரூப் கொடிய கொடுத்தாங்க ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு கையில. ஜுபைர் யார்? ஜுபைர் ஜுபைர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மருமான். அவர் எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பொம்பளை பிள்ளை. ஒன்று அஸ்மா, ஆயிஷா, ஹபீபா. 3 பொம்பளை பிள்ளை. அந்த அஸ்மாவுடைய கணவர் தான் ஜுபைர் பின் அவ்வாம். அடுத்தது மைசராவுடைய கொடிய மிக்தாத் பின் அம்ர். மிக்தாதுடைய கையில கொடுத்தாங்க. மிக்தாதுல யாரு தெரியுமா? நாங்க தான் சொர்க்கத்துக்கு போறது விருப்பம். நபி அவங்க சொன்னாங்க, இன்னல் ஜன்னத லதஷ்தாகு இலா சல்மானின் வ அம்மாரின் வ மிக்தாத். 3 பேரை சொர்க்கம் விரும்புதா? நாங்க தான் சொர்க்கத்தை விரும்புறோம். 3 பேரை சொர்க்கம் விரும்புது. ஒன்று சல்மான, சல்மான் சொர்க்கத்துக்கு வரப்படாதான் எது விரும்புதா? சொர்க்கம். 2வது அம்மார், 3வது மிக்தாத். இவர் அடுத்த கொடியை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாகாவுடைய கொடியை கைஸ் பின் அபி சஅசா. இவ்வளோ குரூப்பை நபி அவங்க லீட் பண்றாங்க. இப்ப ஏதாவது லீட் பண்ண ஆயுதம் இருந்துச்சா? கேடே ஒன்றும் இல்லை. என்ன லீட் பண்ற? ஏதாவது யுத்தம் பண்றது. இப்ப சகோதரர்களே, காலத்துக்கு பொருத்தமான விடயம் தான் இந்த பத்ர். இப்ப எல்லாரும் யுத்த காலத்துல இறங்கியாச்சு. நபி அவங்க துஆல சுஜூதில் அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போதும், இதுக்கு மேல துஆ கேட்காதீங்க, போதும். என் நபியுடைய மேல இருந்த புடவை கீழே விழுந்துச்சு. நபி அவங்க ஒரு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிஞ்சா இதுக்கு போற உன்னை இபாதத் செய்யறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ். அவ்வளோ ஒஜாரான மூமின்களுடைய கூட்டம். ராவெல்லாம் துவா. அதிகாலையில யுத்தம் ஆரம்பிக்க போது பத்ர் யுத்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ராவ் கடும் மழை அல்லாஹ் பொழிய வைத்தார். இன்னைக்கு ராவ் என்ன செய்யுது? கடுமையான மழை பொழியுது. மழை பொழிஞ்சா இப்ப பூமியே மாறுது. முஸ்லிம்கள் இருந்த பூமி நல்ல பூமியா மாறுது, அவங்க இருந்த பூமி கொஞ்சம் சேராக மாறுது. இப்ப காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செய்தா, நீங்க கேவலமானவர்களாக இருந்தீங்க. அல்லாஹ் தான் உதவி செஞ்சார். எங்களுக்கு சகோதரர்களே
உலகத்தில தமிழர்களோ சிங்களவர்களோ பௌத்தர்களோ இந்துக்களோ அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்கு? எங்களுக்கு மட்டும்தான். இரண்டாவது, மலக்குகளை நம்பினாக்கள் யாரு? மலக்குகளை நம்பினவங்க முஸ்லீம்கள் நாங்க மட்டும்தான். தமிழர்கள் மலக்குகள் நம்பி இருக்காங்களா? பௌத்தர்கள் மலக்குகள் நம்பி இருக்கிறாங்களா? யூதர்கள் நம்ப இல்லை. நாங்க மலக்க நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே 1000 மலக்குகள் இறக்குறார். மேலிருந்து மலக்குகள் வாரார். 1000 மலக்குகள் முதலாவது, அதற்கு பிறகு 3000 மலக்குகள், கடைசியா 5000 மலக்குகள் இறங்கிட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு மலக்குகள்? மலக்குகளை பார்க்கிற நோக்கம் இருக்குதா? மலக்குகளை பார்க்கிற நோக்கம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 15 வருஷம் நோயாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு மூலவியாதி. இதர நோயை கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த காலத்துல மருந்தெல்லாம் இல்லையே. 15 வருஷம் நோயாளியாக இருந்தாங்க இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னை சக்கராத்ல சொன்னாங்க சில மக்களை பார்த்து, நான் மௌத்தானா இதை சொல்லுங்க, மௌத்தா காட்டி சொல்லிடாதீ சொன்னாங்க. நான் சக்கராத்ல இருக்கும் பொழுது சிலர்கள் வந்து என்னோட முசாபா செஞ்சாங்க. அவங்க மனிதர்களும் அல்ல, ஜின்களும் இல்ல, மலக்கு. வீட்டுக்கு வந்து முசாபா செஞ்சுட்டு போனாங்க மலக்கு. யார் சொன்னது? இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு நோக்கம் இருந்தா முதல் ரஹமத்துடைய மலக்க வீட்டுல போட்டோ இருக்கப்படாது, இந்த நாய் இருக்கப்படாது. நாய் இருந்தா ரஹமத்துடைய மலக்கு வரமாட்டோம். அதுதான் நாயை கொடுத்து வச்சு எல்லார கையிலே. ரஹமத்துடைய மலக்கு வர ஏல அவன் வீட்டு நாய் இருந்தா. ரெண்டாவது போட்டோ இருந்தா, போட்டோவை கொழி வச்சுக்கோமே, மகன் போட்டோவை ஞாபகத்துக்கு, வைஃப்ல போட்டோ, வைஃப் சின்ன பிள்ளைகள் எடுத்ததா விட்டப்படாது. அத பிரிட்ஜ்ல கொழுவுறது, ஆபீஸ்ல கொழுவுறது ஒன்றும் இல்ல. ரஹ்மத்துடைய மலக்கு வரமாட்டார். மூணாவது ஜுனுபு. ஜுனுபுண்டா என்ன? முழுக்காயிட்டு உடனே குளிச்சிரும். காபிருக்கு அந்த சட்டமெல்லாம் இருக்கு. அவனுக்கு முழுக்கானாத்தா என்ன, மூத்திரங்களாதான் என்ன? அவனுக்கு அந்த சட்டமெல்லாம் இல்லையே. என்னோட இஸ்லாத்துல அமானிதம் அது. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டோம் வைங்க, அசருப்புறா குளிக்கிறது, லோகருப்புறா குளிக்க டைமிங்கு தானே. லோவருக்கு 12 சொச்சம் லோவர், 1 சொச்சம் வரைக்கும் சுப்போல் இருந்து இல்ல, உடனே குளிச்சிரும். ஜுனுப உடனே எடுத்துரும். ஆண்களும் தான் பெண்களும் தான். ஏன்? ஜுனுபாலி ஒரு வீட்டுக்குள் இருக்கும் பொழுது மலக்கு வரமாட்டார். இந்த 3 காரணம். ஒன்று என்ன? நாய். இரண்டாவது போட்டோ. மூணாவது ஜுனுப். இந்த 3ம் இருந்தா ரஹ்மத்துடைய மலக்கு வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்குள்ள வாராங்க. கேர்டன் தொங்குது. கேர்டன்ல போட்டோ. ஒன்னும் விளங்குறல. போன்ல முன்னுக்கும் போட்டோ. போன பாக்கெட்ல வச்சிருந்தா இங்க மலக்கு வர. அதுலயும் போட்டோ. வேற இடத்துல போட்டோ இல்லாத ஒன்றில பிள்ளைகள கொப்பில எல்லாம் போட்டோ, டிஷர்ட்ல போட்டோ. அவன் செஞ்சு வச்சிருக்கான். ஒரு மலக்கே உனக்கு வரப்பட. மலக்க நினைச்சு பாத்துறாது. கொப்பில போட்டோ, பேக்ல போட்டோ, கார்ல போட்டோ. தேவைக்கு மட்டும்தான் போட்டோ. இன்னைக்கு சிலர் போட்டோவை பொதுவாக்கிட்டாங்க. போட்டோ எடுக்கலாம் பரவாயில்லை. தேவைக்கு ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட், அதை தவிர போட்டோ வீடியோ பண்ற அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப இம்ரான் பின் ஹுசைன் நாங்களும் மலக்குகளை அடையணும், சந்திக்கணும், அந்த 3 எடுத்துறோம். வீட்டுல தேடணும் போட்டோ எங்க இருக்குது, நாய் இருக்குதா. ஜுனுபாலி பிள்ளைகளே படிச்சு கொடுக்கணும், மனைவிக்கு செல்லணும். ஜுனுபான உடனே குளிச்சு பார்க்காத, குளிர் பார்க்கப்படாது, சூடு பார்க்கப்படாது. உடனே ஜுனுபாகி வீட்டுக்குள்ள இருக்கப்படாது. நபி அவங்க சொன்னாங்க அமானிதம், அது அமானிதம் ஜுனுப். சகோதரர்களே, சஹாபாக்கள் மலக்க பார்த்தாங்க. மலக்குகளை எங்களுக்கும் பார்க்கலாம். நாங்களும் அவங்க தான், மனுஷன் தான். நாங்களும் உஹதுடைய யுத்தத்துல
உஹதுடைய யுத்தம் நடந்துச்சு. 2 பேர் ஜுனுபாலியா மௌத்தானாங்க உஹதுல. ஒன்று ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஹம்சா ரலியல்லாஹு, 2 ஜுனுபாலி. ஹம்தலா அன்று ராவ் தான் கல்யாணமே முடிச்சது. கல்யாணம் முடிச்சு யார தெரியுமா? முனாஃபிக்குட மகன். சரியா? முனாஃபிக் அப்துல்லா பின் உபையுடைய மகள் ஜமீலா. கல்யாணம் முடிச்சு யுத்தத்துக்கு போய் ஷஹீத், குளிக்க கிடைக்கல. 2வது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் குளிக்க கிடைக்கல உஹது யுத்தத்துல. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? 2 பேரையும் குளிப்பாற்றத்துக்கு மலக்குகள் இறக்கினான். ஏனென்றா மனிதர்கள் குளிப்பாட்டல, ஷஹீதுகளை குளிப்பாற்றுறது இல்ல. ஷஹீத குளிப்பாற்றையும் இல்ல, தொழுவிக்கிறையும் இல்ல. அவ்வளவு நன்மை அவங்களுக்கு. முதல் துளியிலே பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு ஷஹீதுடைய அல்லாஹ் 2 பேரையும் குளிப்பாற்றுறது. ஜுனுபோட போயிடாத கபருக்கு மலக்கு இறக்கினான் அல்லாஹ். சஹாபாக்கள் பார்த்தாங்க மலக்க, ஜிப்ரீல பார்த்தாங்க சஹாபாக்கள். சகோதரர்களே, எங்களுக்கும் அல்லாஹ் மலக்களை கொண்டு உதவி செய்வார். எங்கட ஈமான் பவரா இருக்கும். இப்ப பத்ர் யுத்தத்துல எத்தனை மலக்கு அல்லாஹ் இறக்கினா? எத்தனை மலக்கு? தூக்கம் வருதா? எத்தனை மலக்கு? 5000, 1000, 3000, 5000. கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறாங்க. 1000 இறங்குது மலக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க மலக்குகளை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், لِتَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ أَنِّي مُمِدُّكُمْ بِأَلْفٍ مِّنَ الْمَلَائِكَةِ مُرْدِفِينَ. 1000 பேர் இறக்கினோம். إِذْ تَقُولُ لِلْمُؤْمِنِينَ أَلَنْ يَكْفِيَكُمْ رَبُّكُمْ بِثَلَاثَةِ آلَافٍ مِّنَ الْمَلَائِكَةِ مُنْزِلِينَ. 3000 பேர் இந்த ஆயத்துல. بَلَى إِن تَصْبِرُوا وَتَتَّقُوا وَيَأْتُوكُم مِّن فَوْرِهِمْ هَذَا يُمْدِدُكُمْ رَبُّكُمْ بِخَمْسَةِ آلَافٍ مِّنَ الْمَلَائِكَةِ مُصَوِّمِينَ. 5000 மலக்குகள் இறங்கியிருக்காங்க. யார தலைமையில? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில. ஏன் மலக்கு அல்லாஹ் இறக்கும்? ஒன்று ரசூலுல்லாஹ்ட துஆ, 313 பேர் ஈமான். 313 பேர் ஈமான் வேலை செய்திட்ட 5000 மலக்குகள் இறங்கி இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப யுத்தம் ஆரம்பிக்க போகுது. சஹாபாக்கள் இந்த சைட், காபிர்கள் அந்த சைட். அவங்க வந்த யுத்தம் செய்ய, நபி அவங்க யுத்தம் செய்ய போகல. ஐட்டம் ஒன்றும் இல்ல கையில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க. யுத்தம் பண்ற எப்படின்னு அந்த காலத்துல ஒளிஞ்சொளிஞ்சு அடிக்கிறது இல்ல. சும்மா இஸ்ரேல் இங்க இருந்துட்டு பலஸ்தீனுக்கு மெசைல் அனுப்புறதா யுத்தம்? இதெல்லாம் கோல யுத்தம். அந்த காலத்தை யுத்தம் நேருக்கு நேர், பேஸ் டு பேஸ். வா 7 மண்டா. அப்ப காபிர்கள் கூப்பிட்டாங்க, வாங்க முஸ்லீம்களை வாங்கல பாப்போம் போல. அப்ப நபி அவங்க அன்சாரிகள் அனுப்பினாங்க, மதீனா வாசிகளை. அவங்க சொன்னாங்க, அன்சாரி எல்லாம் சரி வராது, மக்கால இருந்து வந்து எங்கட ஃபெமிலி தான் வரணும் போது. அப்படியா? நபி அவங்க அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா 3 பேர். அங்கால வந்தாங்க உத்துபா, ஷைபா நினைக்கிற 3 பேர். 3 சஹாபாக்களும் 3 பேரே கொண்டுட்டாங்க, ஒரு அடியிலே கொண்டாச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு போனாங்க, அப்படி இப்படி கேடயத்தினோட கழுத்தை வெட்டி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு வெட்டி விட்டாங்க. அபூ உபைதாவும் அங்கிட்டு காலை வெட்டி எல்லாம். இந்த யுத்தம் ஸ்டார்ட். யுத்தம் ஆரம்பிச்சா காபிருடைய தரப்புல வந்திருக்காங்க. யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா அப்பாஸ் வந்திருக்கார். ரசூலுல்லாஹ்ட மருமகன் ஜைனப முடிச்சு அபுல் ஆஸ் வந்திருக்கார். அந்த பக்கம் எல்லாரும் குடும்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் குடும்பம். யுத்தம் நடக்குது. ஆரம்பிச்சிட்டு யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலரை கொலை செஞ்சிராதீங்க, ஆகல புடிங்க. இதுல பெரிய பெருமையோட வந்திருந்தார் அபூஜெயில். அபூஜெயில்னா தெரியும் உங்களுக்கு அவர் யாருன்னு சொல்லி. முக்கியமான ஆள் இவரு. இவரு பெரிய இன்னைக்கு வெல்றதாண்டு வந்தார் அபூஜெயில். அல்லாஹ் அபூஜெயில கொலை 70 பேர் கொல்லப்பட்டாங்க காபிர்கள். 70 பேர்ல அபூஜெயில் ஒரு ஆள். அபூ சுஃபியான்ல மெல்ல தப்பிட்டார். தப்பி ஓடிட்டாங்க.
70 பேரை அல்லாஹ் என்ன செஞ்சான்டா மலக்குல வச்சு கொள்ற எப்படின்னா கழுத்தை வெட்டி போட்டு இந்த மேல் விரல் இருக்கே விரல் நுனி பனான் அரபுல பனான்டா மேல் நுனி விரல் அதை வெட்டுவாங்க மலக்கு. 70 பேரை வெட்டியாச்சு, 70 பேரை கைது செஞ்சாச்சு, பிடிச்சாச்சு 70 பேர். அப்ப 70 பேர் காபீர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. முஸ்லீம்கள்ல 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 14 பேர் முஸ்லீம்கள்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. முஹாஜிரின்கள்ல 6 பேரும், அன்சாரிகள்ல 8 பேர். இதுல முக்கியமா உமைர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஃப்வான் பின் வஹப், ஆகில் பின் புகைர், சஅத் பின் ஹைஸமா, ஹாரிஸ் பின் சுராகா, உமைர் பின் ஹமாம், முஅவ்வித் பின் ஹாரிஸ், ذுஷ்ஷிமாலைன், மஹ்ஜா, உபைதா பின் ஹாரிஸ், முபஷிர் பின் அப்துல் முன்திர், ராஃபி' பின் முஅல்லா, யஸீத் பின் ஹாரிஸ், அவுஃப் பின் ஹாரிஸ். இவ்வளவு பேர் தான் ஷஹீதாக்கப்பட்டார். இப்ப யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பேரையும் அடக்கம் செய்தாங்க. இந்த சஹாபாக்கள் 14 பேரையும் அடக்கம் செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த 70 காபீர்களையும் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பத்ருடைய கிணத்துல தூக்கி போட்டாங்க. போடக்களை கேட்டாங்க, ஃபஹல் வஜதும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. விளங்குது அபூ ஜஹல், இப்ப கியாமத் அடைஞ்சிட்டீங்களே கபர. இப்ப நாங்க சொன்னது உண்மைன்னு படுதா, நீங்க செஞ்சது உண்மைன்னு படுதா? இப்ப 70 பேரையும் கட்டி எடுத்துட்டு வாராங்க. இப்ப 70 பேரையும் கட்டி எடுத்து மதீனா கொண்டு வராங்க. மதீனா கொண்டு வந்தா அப்பாஸுக்கு உடுப்பு இல்ல, சாச்சா பெரியப்பா நிர்வாணம் அழுதிருக்காரு, முடுமுடுத்துச்சு. நபி அவங்க கேட்டாங்க, ராவ் நேரம் என்னன்னாலும் வாப்பட நானாதானே கேட்டாங்க, அந்த அப்பாஸுக்கு யாராவது உடுப்பன்னு உடுக்க மாட்டீங்களா? ஏண்டா நீதியா நடக்கும் ரசூலுல்லாஹ், என்னன்னாலும் யுத்த கைதி, அப்பாஸுக்கு உடுப்பன்னு கொடுக்க மாட்டீங்களா? அப்பதான் அந்த முனாஃபிக்குடைய தலைவண்டிக்கானே அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஜுப்பாவை கலட்டி கொடுத்தான். ஜுப்பாவை கலட்டி கொடுத்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு. அந்த ஜுப்பாவை கலட்டி கொடுத்ததுக்குத்தான் அவன் சக்கராத்ல வசிய செஞ்சான், ரசூலுல்லாஹ் ஜுப்பாவால தான் என்ன கஃன் செய்யணும். பத்ர்ல ஜுப்பாவை கலட்டி கொடுத்துட்டு அவன் சொன்னான், சக்கராத்ல அப்துல்லா பின் உபைல யாரு, முனாஃபிக்குடைய தலைவர், இவன் வசிய செஞ்சான், எந்த சக்கராத்ல எந்த உடம்ப கஃன் செய்யணும், யார ஜுப்பாவால, ரசூலுல்லாஹ் ஜுப்பாவால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவை கலட்டி கொடுத்தாங்க சக்கராத். அவனை கஃன் செஞ்சு அவனுக்கு தொழுகை நடத்தினாங்க நபி அவங்க. தொழுகை நடத்திட்டு பின்னுக்கு வரல, அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, இது போல தொழுவிக்க போப்பட யாரு முனாஃபிக் இவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப உடுப்பெல்லாம் கொடுத்து எல்லா 70 கைதிகளும் இருக்கிறார். யுத்தம் முடிஞ்சு மாஷா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி, காபீர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. என்ன நடந்தது தெரியா காபீர்களுக்கு ஆச்சரியம். எப்படிடா 313 வெற்றி அடைஞ்சாங்க? 17ஆம் நோன்பு. இப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க உள்ளத்துல பயத்தை போட்டோம், வஅல்கைனா ஃபீ குலூபிஹிம் ருஅப், திடுக்கத்தை போட்டோம். சகோதரர்களே, எங்கட அமல்கள் ஒழுங்கா இருந்தா நாங்க என்ன சொல்ற பாருங்க, முஸ்லீம்களுக்கு அடிக்கார் ஒத்தரும் இல்லை இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு இருக்கார். எங்கட அமல் கெட்டு போயிடுச்சு, எங்கட அமல் மோசமா போயிடுச்சு. உலகத்துல உள்ள முழு முஸ்லீம்கள் தொழுகிறாங்களா? யோசிச்சு பாரு. உலகத்துல ஸ்ரீலங்கால இருக்கிற முழு முஸ்லீமும் தொழுகையாளியா சொல்லுங்க. நம்ம கனடால இருக்கிற முழு முஸ்லீம்களும் தொழுகையாளியா எவ்வளவு தெரியும்? நாங்க எவ்வளவு பேரும் லோர் தொழுதையா, அண்டை அசர் தொழுதையா, மக்ரிப் தொழுதோமா, இஷா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கட நிலைமையை பாரு. எங்கட அமல் கெட்டுட்டு எங்களுக்கு நாடெல்லாம் வெற்றி கொள்ளப்படணும், அடிபடப்படாத எங்கட அமல் மோசமா போயிட்டு சகோதரர்களே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ற என்ன செய்ய, 70 பேரை பிடிச்சாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்கள்ட்ட படிச்ச ஆக்கள்லாம் இருக்கிறாங்க, எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க வைப்போம், அது பிறகு ஆக்களை விடுவோம் அப்படின்னு மஷூரா.
உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் ஒத்தனே விட்டுறப்படா, முழு பேர கழுத்தே வெட்டும். இவனெல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் போனாலும் அடுத்த திட்டம் போடுவான் எங்களை அழிக்க. சான்ஸ் கிடைச்சி 70 பேர். அடுத்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மலை குகையிலுக்கு ஆக்களை அனுப்பி அங்கிட்டு வீடு நெருப்ப மூட்டி விடுவோம் 10 உள்ளுகள்ல. அவ்வளோ ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள் கஷ்டப்படுத்தினோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, சரி 70 பேரை ஃபிதியாவை தந்துட்டு விடுறது. ஏன்னா பொருளாதாரம் தேவைப்பட்ட நேரம், நபி அவங்க சஹாபாக்களுக்கு பணம் தேவைப்பட்ட நேரம், நபி அவங்க விடுவோம். அந்த நேரம் தான் அப்பாஸ் மெல்ல பலினார். வாப்பட நானா தானே, ஒன்றுமில்லை, என்ற காசு ஒன்றுமில்லை. நபியும் கேட்டாங்க, சரி யுத்தத்துக்கு வாரத்துக்கு முந்தி நீயும் கொஞ்சாதையும் புதைச்சி வச்சியே காசி மக்கள் அதங்க. அப்பாஸ் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியுமா அது? நீ வரும்பொழுது உம்மு ஃபதுல், அவர மனைவிய பேர் உம்மு ஃபதுல், அப்பாசுடைய மனைவி, நீயும் உண்ட வைஃபும் நான் யுத்தத்துக்கு போறேன், என் பிள்ளைகள சொத்துன்னு புதைச்சி வச்சியே மக்கால, அந்த காசு என்ன? அப்பாஸ் கேட்ட, மகனே உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் எனக்கு அறிவிச்சுட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் நான். சொன்னாங்க, ஒரு தீனார் குறைக்கலாம், நீ பெரியப்பாவை அடிக்கலாம், விபரீத கைது. நீ எப்படி நீதம், எப்படி நீதி? மகன் அறிக்கட்டும், நீதி நீதிதான். மருமகன் வந்தார், மருமகன் சொன்னாரு, அனுப்புங்க, காசி வந்தா தான் மருமகன் விடலாம், மகள்ற போய் புருஷன் ஆஸ் அபுல் ஆஸ். ஜைனப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஒரு மாலை ஒண்ணு அனுப்பினாங்க. அந்த மாலையை ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு அழத் தொடங்கிட்டாங்க. அந்த மாலை எதுண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த மாலை. அந்த சஹாபாக்களோட உள்ளமெல்லாம் நபி அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, அபுல் ஆஸ விடுவோம் சொன்னா, அப்படி உடையல மருமான, நாங்கடா மருமானே மெல்ல வலுவிட்டுருப்போம். எங்கட நீதி அவ்வளவுதான், நீதி படுத்துட்டேன் எங்கள்கிட்ட. எங்கட புள்ளண்டா, குடும்பம்டா, ஒன்று ஊராண்டா, ஒன்று எங்கள்கிட்ட நீதி. என்ன செஞ்சாங்க, சரி ஒரு நிபந்தனை, உங்களை விடுறோம், ஆனா ஜைனப் அனுப்போம். ஜைனப் அப்ப மக்கள் சரி அப்படின்னு நிபந்தனை போட்டுதான் மருமானே விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியாக்கி காட்டினான். இந்த ரமதான் 17 நடந்த பத்ர் யுத்தம் தானே, அது போறவுதான் முஸ்லீம்கள் செழிப்பாக இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு இவ மதீனால இருக்கிறாங்க முஸ்லீம்கள், மதீனால போய் அமைச்சாங்க எல்லாத்தையும். மதீனா தாருல் ஹிலாஃபாக மாறிச்சு. நபி அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் மதீனா வந்து சேர ஆரம்பிச்சாங்க. மதீனாவுல ஈமானுடைய சூழல், மதீனால முதல் பாங்கு. இந்த தொழுவைக்கு எப்படி கூப்பிடுறது, முந்தி பாங்கு இருக்கல, அதான் இருக்கல. அவர் சொன்னாங்க, சில சஹாபாக்கள் பெற அடிப்போம், சிலவங்க சொன்னாங்க ஊதுவோம், சிலவங்க நெருப்ப மூட்டுவோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் ராவ் எல்லாரும் தூங்குறாங்க. கனவுல ஒரு ஆள் பாக்குறார், ஒரு ஆள் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்றார். ஓடி வாரார், யார சொல்லா கனவு ஒன்று கண்டேன் பாங்கு. நபி அவங்க சொன்னா, பிலாலு படிச்சு கொடு. அந்த இடம் அதான் வந்தது. ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்டது, சதகத்துல் ஃபித்ர், இப்படி சட்டங்கள் எல்லாம் வருவித்த. மக்கால ஈமானுடைய முயற்சி, மதீனால சட்டங்கள் வர வர முழு பேர் செய்ய ஆரம்பித்தார். சகோதரர்களை மதீனால ஒத்துமை சஹாபாக்கள் ஜோடி போட்டார். எடுத்து ஜோடி போட்ட ஜோடினா தெரியுமா, அரபுல சொல்ற ஒஹுவா, உருதுல சொல்ற ஜோடி, ஒத்துமை ஆக்கிறது. உதாரணமா நீங்க தக்குவா பள்ளிய ஒத்துமை ஆக்கின ஜோடி போடும், கட்டாயம் ஜோடி, ஜமாத்துல மட்டும் இல்ல ஜோடி, வாழ்க்கைக்கே ஜோடி இருக்கும். நபியவங்க எப்படி ஜோடி போட்டாங்க, 2 பேரா 99 ஜோடி போட்டாங்க. அப்ப எத்தனை பேர், 99 ஜோடிண்டா 100. கஷ்ட நஷ்டத்துல பங்கு கொள்ற ஜோடி. எங்கட முஸ்லீம்கள் அப்படித்தான் ஒத்துமை தான். நாங்க காபிர மாதிரி இல்லையே, நாங்க ஒரு ஆள் ஜோடியாக்க போடுறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோடிக்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொல்ற, புகார்ல வர ஹதீஸ், திருமிதியில வர இந்த ஹதீஸ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் பின் ரபியை ஜோடியாக்கினார்.
எப்படி ஜோடி என்றா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார் சாத் பின் நபி, வாங்க சாத், நானும் நீங்களும் ஜோடி, எனக்கு செல்வம் இருக்குது, அரவாச தாரங்கள், அரவாச செல்வத்தை தார, $5 கொடுத்தாலே பெரிய விஷயம், அரவாசி செல்வத்தை தார ஒன்று. ரெண்டாவது, அப்துல் ரஹ்மான் எனக்கு 2 மனைவி இருக்குது, ஒரு மனைவிய நான் தலா கொடுத்து அவள் இதா முடியட்டு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அந்த மனசு அப்படியே உருகிச்சு, இப்படி ஒரு ஜோடி கிடைக்குமா? இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம், மத்தவனை வெட்டுறதில்லை இஸ்லாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கேட்டாங்க, சாத் அதெல்லாம் வானா, எனக்கு துல்லூனி அல சூக், கொஞ்சம் மார்க்கெட்டை மட்டும் காட்டிட்டாங்க, எங்கிட்டு பஜாரு போற ரோட் பஜாரை காட்டி கொடுத்தாங்க. பஜாரு போய் கயிறு வியாபாரம் பண்ணினாங்க, கயிறு வியாபாரம் பண்ணி ஒரு காலத்துல மாறினாங்க, மதீனாட பெரிய செல்வந்தனா. சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு, நான் மண்ணை பிடிச்சாலும் பொண்ணா மாறிடுவது, அப்படி அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்தார். நபியோங்க ஜோடி போட்டாங்க, 2 ஜோடி. வாழ்க்கையில சகோதரர்களே இஸ்லாத்தை வளர்க்கணுமாக இருந்தா ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ஜோடி இருக்கணும் கட்டார். அப்போ ஒத்துமை கூடும், உள்ளங்கள் ஜாயிண்ட் ஆகும், உள்ளங்கள் தொடர்பாகும், உள்ளங்கள் ஒத்த 100 உள்ளங்கள் ஒத்துமையான எதை சாதிச்சிடலாம் துனியால. இன்றைக்கு எங்களுக்கும் எங்கட சால படிக்குமே ஒத்துமை இல்லை, எங்களுக்கும் பொஞ்சாதிக்கும் ஒத்துமை இல்லை, எங்களுக்கும் மகனுக்கும் ஒத்துமை இல்லை. மார்க்கம் பேசுறவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுட கிருபை, மார்க்கம் பேசுற மௌலவிமார் ஒரு மௌலவியை காட்டேலா, ஒரு மௌலவி இன்னொரு மௌலவிக்கு காட்டவே இயலா. ஒரு மார்க்கம் உள்ளால இன்னொரு பாபா வாரானா வெள்ள பழுவுறது இஞ்சால. அப்ப மார்க்கமா இருக்கு இஞ்ச மார்க்கம் இல்ல, போலி மார்க்கம். இதெல்லாம் மார்க்கம் என்றா அந்த உள்ளம் எப்படி மாறணும், யார் வந்தாலும் தாரை வாத்துறணும் தன்னை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோடியில போட்டாங்க, ஆக்களை ஜாயின் பண்ணினாங்க, யாரையும் பிரிய உடல். எந்த அளவுக்கு நான் சொன்ன உங்களுக்கு, ஒரே ஒரு ஆள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பிலால பார்த்து இப்னு சௌதான்றாரு, கருப்பிட மகனேன்ற, கருப்பிட மகனேன்னு ஏசிட்டார். ஏனென்றா அபூதர் வந்து பெரிய ஃபேமிலி, பிலாலுக்கு ஃபேமிலியே இல்ல, பாவம் அடிமையா வந்தார்கள், கருத்தால் பொன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான், மோத்த பார்த்துட்டு அப்படி கருத்தவங்க. அபூதர் ஏசினதோட கருப்பிட மகனேன்னு சொன்னதோட பிலாலோட உள்ளம் அப்படியே துண்டு துண்டாயிடுச்சு. யா ரசூலல்லாஹ் பாருங்க, அபூதர் எனக்கு இப்படி ஏசிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, ஜவாங்க அபூதர். சொன்னாங்க, நீ எவ்வளவு பெரிய முஸ்லிமா இருக்கலாம், நீ சஹாபியா இருக்கலாம், இன்னகம்ரவுன் ஃபீக்கல் ஜாஹிலியா, இன்னும் உனக்கிட்ட இருந்து ஜாஹிலியத் போல அபூதர், நீ ஜாஹிலியத் இருக்கா இன்னும். எதற்கு? சிலைய வணங்கினா, போய் சிலைய வணங்கினா. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன வார்த்தை? கருப்பிட. நாங்க பாவிக்கிற வார்த்தைக்கெல்லாம் நபியோங்க இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க எங்களுக்கு? ஏனென்றா உம்மத்தை உடைச்சிட்டு அந்த வார்த்தை, ஒரு ஆள் மனசு உடைஞ்சிட்டு, ஒரு ஆள்ற மனது உடைச்சாலும் நாங்க ஜாஹிலியத்தான் இருக்கிறோம். சகோதரர்களே ஒத்துமைப்படுத்தினாங்க சஹாபாக்கள். அதான் ஒரு தலை, ஆட்டு தலை 7 வீட்டு சுத்தி வார எப்படி எப்படி யோசிப்பாங்கன்னா, என்னை விட என்ன சகோதரர் தேவையுள்ளவர், என்னை விட அந்த சகோதரர் வீடு வீடா சுத்தி முதல் வீட்டுக்குள் சேருது ஆடு. எவ்வளவு குணத்தை வளர்த்திருப்பான். நபியோங்க மதீனால சென்ன ஹதீஸ் எல்லாம் பெரிய நோம்பு முடிங்க, ஜகாத் அல்ல, சாப்பாடு கொடுங்க, கண்டா சலாம் செல்லுங்க, சிரிங்க. சிலவன மூஞ்சில சிரிப்பே இல்லை, 4-5 பராட்டா ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம், சிரிப்பே வராது. சிரிக்கிறது காசி ஓடுமா? சிரிக்கிறது பணம். சொன்னாங்க தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகா, பணக்காரனை கண்டா சிரிக்கிற, ஏழை கண்டா சிரிக்கிற, இது என்ன பழக்கம்? யார கண்டாலும் சிரிக்கும், சிரிக்கிற பழக்கம் இருக்கும். அவன் ஜனாசாக்கு சரி வருவான் ஒரு நாளை, சிரிச்சாரே என்ன மூஞ்ச பாரு, என்ன போற சிரிக்கிறது. அப்படியே அவங்க பழக்கினாங்க, சிரிங்க.
சொல்லுவாங்க ஜரீபின் அப்துல்லா அல் பஜரி ரலியல்லாஹு அன்ஹு, நான் கொஞ்சம் அப்படியே மாறினா கூட என்ன பார்த்து புன்முறுவல் பூத்துருவாங்க நபியோக. தபஸ்ஸும், சிரிப்பா. யார பார்த்து சிரிக்கும்? நபியோக படிச்சு கொடுத்த பழக்கம் மதீனா. சட்டத்துக்கு பேச தேவையில்லை, மனுஷனை பார்த்து சிரிச்சா போதும். மாஷா அல்லாஹ். அந்த உள்ள ஒரு தலைவர் வாரார், ஒரு தலைவர் நபியோங்க தலவாணிய போட்டு கொடுத்தா, உட்காருங்க தலைவருக்கு. நபியுடைய குணம், சஹாபாக்களுடைய குணம் ஒத்துமைப்படுத்தினாங்க. எல்லாரையும் முழு பேரை ஒத்துமைப்படுத்தினாங்க. சலாம் சொல்லி கியாமத்துடைய அடையாளம் தெரியுமா என்னன்னு சொல்லி? தெரிஞ்சவனுக்கு மட்டும் சலாம் சொல்ற கியாமத்துடைய அடையாளம். தெரிஞ்சாளுக்கு மட்டும் சலாம் சொல்ற எதிர அடையாளம். உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கு மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும், தெரியாதவனுக்கு சலாம் இல்லை. இது கியாமத்துடைய அடையாளம். இது தெரிஞ்சவன் தெரியாதவன் நபியோங்க மதீனால பழக்கின இதைத்தான். சகோதரர்களே, அதால சஹாபாக்கள் எவ்வளவு இறக்கம்ண்டா, ஒரு ஆள் பிரியலாத அழுவாங்களாம் சஹாபா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துஆ செய்வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதீனால அப்படி கட்டி எழுப்பினான். குடும்பத்துக்குள்ள உறவுகள், சமூகத்துக்குள்ள முஸ்லீமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா, ரெடி. 3 நாள் சாப்பாடு, 4 நாள் சாப்பாடு. அவங்க சொல்லுவாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفா. விருந்தாளிய கண்ணியப்படுத்துங்க, சாப்பாடை கொடுங்க. கொடுங்க சாப்பாடு. சாப்பாட்டு ஹதீஸ் எல்லாம் விளங்கப்படுத்துவாங்க மதீனா நபியோ. சகோதரர்களை ஜோடுபடுத்தினாங்க, ஒத்துமைப்படுத்தினாங்க, சேர்த்து வச்சாங்க. எல்லாரும் ஒத்துமை சாவா. எங்கட சமூகம் எப்ப ஒத்துமை இல்லாம போகுமோ அன்றைக்கு முடிஞ்சிடாங்க. ஈராக்கில் அடிச்சிருக்குது, குவைத்ல பெருநாள் தெரியுமா? ஈராக்கில் அடிச்சு ஜனாசா, ஆயிரக்கணக்கான ஜனாசா ஈராக்ல வச்சிருக்குது, குவைத்ல பெருநாள். எப்படி பிரிச்சு வச்சா எங்களுக்கு சொன்னாங்க நபி அவங்க, ஷைத்தான் இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட அவன் சொல்ல மாட்டான், சிலைய வணங்குன்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கு வேலை செய்வான் தெரியுமா? சப்ல பக்கத்துல சொல்லுவீங்க, உங்களோட உள்ளம் வேற அவன் உள்ளம் வேற. அத்தஹரீஷ் பைனவ இவரா அவரா, கொழும்பா, கண்டியா, மட்டக்களப்பா, எப்படி பிரிஞ்சு அதெல்லாம். பாகிஸ்தான்ல ஆக பிரிவு பஞ்சாபி பட்டாணி. அவன் பஞ்சாபி பட்டானோட பேச பிரிச்சான். பாகிஸ்தான பிரிக்க எவ்வளவு கஷ்டப்படுற யூதன் தெரியுமா? 5 பிரிச்சு வச்சுக்கான் பாகிஸ்தான். பஞ்சாபி வேற, பட்டாணி வேற, பலோச்சி வேற, சிந்தி வேற. சொல்லுவான் பஞ்சாபிக்கு டராவோ, பஞ்சாபிய பயத்தாட்டுமா, பட்டானுக்கு லால்ச் दे दो, பட்டானுக்கு பகா கொடு. சிந்திக்கு தாரீஃப் கரோ, சிந்திய புகழணும், மலைக்கு மேல ஏத்தோம், முருங்கை மரத்துக்கு மேல. அவன் விளங்கி வச்சிருக்கா யார எப்படி பிரிக்கும். ஸ்ரீலங்காலையும் தெரியும், பிரிச்சாச்சு. அவர் அந்த வேறு, இவர் இவர், அவர் அங்கிட்டு இவர் இங்கிட்டு. நாங்க எல்லாம் துண்டு துண்டாவி இடைக்கு செய்யல. உள்ளம் எல்லாம் நாங்க கொடியமார், நாங்க கிழவமார், நாங்க மௌலைமார். சகோதரர்களே, உம்மத்தை சேர்க்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால சேர்த்தாங்க. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்தது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உஹத் யுத்தத்தை பார்ப்போம். உஹத் யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். உஹத் யுத்தத்தை 100 சொச்சம் பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏன் இது நடந்தது என்று இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய உயர்ந்த தினத்திலே இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து முசீபத்துகள், பிரச்சனைகள் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. எங்களுடைய உள்ளங்கள் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பிய அந்த ஒற்றுமை நமது ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் உருவாக தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நமது ஒற்றுமையை வைத்து தீனை ஹயாத்தாக்குவாயாக, இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவாயாக. நமது உள்ளங்கள் ஏற்பட்டிருக்கும் வெறுப்பை யா அல்லாஹ் கலற்றி எடுத்து விடுவாயாக. நல்ல குணங்களை தருவாயாக. எங்களது குணங்களை கண்டு மக்கள் எங்களோடு ஒட்டிக்கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. எங்களது கெட்ட குணங்களை கண்டு மக்கள் எங்களை விட்டு விரண்டோடி விடாமல் பாதுகாப்பாயாக. நல்ல பணிவை தருவாயாக, அகலாத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த பத்ருடைய யுத்தம் நடந்த உயர்ந்த தினத்தினுடன் கையேந்திருக்கும். யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கும் வெற்றியை நசீபாக்குவாயாக. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் எத்தனையோ ஜனாசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தாய் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ்,
எத்தனையோ பெண்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அநியாயமாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். பேசுவதற்கு யாரும் கிடையாது யா அல்லாஹ், கேட்பதற்கு யாரும் கிடையாது யா அல்லாஹ். நபி இல்லாத காலத்தில் வாழுகிறோம் யா அல்லாஹ். இந்த உம்மத்துடைய கவலை மாத்திரம் நம்மிடம் இருக்கிறது யா அல்லாஹ். ஒன்றுமே செய்ய முடியாது யா அல்லாஹ், உன்னிடம் மாத்திரம் தான் சொல்லலாம் யா அல்லாஹ். இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக, இந்த ரமதானுடைய காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பிரிவினை இல்லாமல் ஆக்குவாயாக, ஒரே உம்மத்தாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, தீனை ஹயாத் ஆக்குவாயாக, நமது முடிவை சீராக்குவாயாக, எஞ்சியிருக்கும் ரமதானுடைய ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله